وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عز وجل: وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا، قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. وقال نبينا عليه الصلاة والسلام: قاتله الله اليهود والنصارى اتخذوا قبورهم أنبيائهم مساجد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சிறப்புக்குரிய அல்லாஹுடைய வீட்டிலே சிறப்புக்குரிய நாளாக இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்க வேண்டும், அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இஸ்லாத்தை கேட்பதை விட, இஸ்லாத்தை படிப்பதை விட, இஸ்லாத்தை பேசுவதை விட சிறந்த முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இஸ்லாமியர்களாக மரணமடையக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. யதார்த்தமாக ஒரு விஷயம், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் வளர வளர அது அதிகமாக அதை கெடுக்க வேண்டும், அந்த வழிகளை எல்லாம் அடைக்க வேண்டும் என்பதற்காக சில கூட்டங்கள் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் மட்டுமல்ல, மாறாக நபிமாருடைய காலத்திலும் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்திலே மக்கள் இஸ்லாத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், இந்த முஹம்மதை நாசமாக்க வேண்டும், இந்த குர்ஆனை இல்லை என்று மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டும் என்றெல்லாம் என்னெல்லாமோ முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நாசமாக்கி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் முழுமையான வெற்றியை கொடுத்தான். இப்படி நபிமாருடைய காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும், இஸ்லாத்தை நாசமாக்க வேண்டும் என்று எண்ணத்தை தீட்டக்கூடியவர்கள் தான் யூதர்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த யூதர்கள் தான் இன்றைய காலம் மட்டுமல்ல, அன்றைய காலம் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை அந்த யூதர்களுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால் இஸ்லாமியர்களை நாசமாக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதான் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு இந்த கண்ணியமான மார்க்கத்தை கொடுத்து, இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள், இந்த மார்க்கத்தை படியுங்கள் என்று முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு இடங்களிலே போதிக்கின்றான். ஆனால் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னவென்றால், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையை போக்கி, ஈமானை தன்னுடைய கல்வியில் அதிகமாக சுமக்க வேண்டும் என்ற ஆசையை போக்கி துன்யா துன்யா என்று வாழ்ந்த காரணத்தால் யூதர்களுக்கு இஸ்லாமியர்களை நாசமாக்க வேண்டும் என்ற திட்டத்திலே நல்ல வழிகளை அமைத்திருக்கிறார்கள், அமைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். இந்த யூதர்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பல பேச்சுகளை பேசியதாக
அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவிலே குறிப்பிட்டு சொல்கிறான். யூதர்கள் வருகிறார்கள், அம் தகூலூன இன்ன இப்ராஹீம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், முஹம்மதே இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கூபும் அதற்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களும் யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். யாரிடத்திலே? ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கூபும் எல்லா நபிமார்களும் யூதர்களுடைய லிஸ்டை சேர்ந்தவர்கள். ஆகவே வகாலு கூனு ஹூதன் அவ் நஸாரா, முஹம்மதே நீயும் யூதராகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மாறிவிடு என்பதாக ரசூலுல்லாஹ்வை பார்த்தே சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறார்கள், முஹம்மதே வகாலு கூனு ஹூதா, நீ யூதனாக ஆய்விடு அல்லது அவ் நஸாரா நஸ்ரானியாக ஆய்விடு என்பதாக ரசூலுல்லாஹ்வை பார்த்தே சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உடனே ரசூலுல்லாஹ்விற்கு வஹி இறக்கினான், முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், குல் பல் மில்லத் இப்ராஹீம் ஹனீஃபா, நாங்கள் இப்ராஹிம் அவர்களுடைய உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் ஒரு காலத்திலும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக இல்லை என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய வஹி வந்தது. மீண்டும் யூதர்கள் சொன்னார்கள், இன்ன இப்ராஹிம், முஹம்மதே இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் எல்லாமே யூதருடைய வம்சத்தை தான் சேர்ந்தவர்கள். ஆகவே நீயும் யூதராக மாறிவிடு என்று சொல்லும் பொழுது மீண்டும் அல்லாஹ் வஹி இறக்கினான், குல் அன்தும் அஅலமு அமில்லாஹ், முஹம்மதே யூதர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களை விட நபிமார்களை பற்றி அந்த ரப் அறிவான், நீங்கள் உங்களுடைய பணிகளை நோக்கி செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இந்த யூதர்கள் சஹாபாக்குடைய காலத்திலும் அதற்கு பிறகு வந்த எல்லா தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள் எல்லா காலத்திலும் இந்த யூதர்களுடைய ஒரே ஒரு கான்செப்ட் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியாவது நாசமாக்க வேண்டும். இஸ்லாத்திற்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவருடைய நோக்கத்தை எல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக யூதர்களுடைய நோக்கமே அதுவாகத்தான் இருந்தது. ஆகவே தான் அல்லாஹ் தஆலா உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து அதிகமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக தயாரும் இல்லை, அந்த ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதற்கும் தயாராக இல்லாமல் இருந்தபோதுதான் அல்லாஹ் வஹி இறக்கினான், வலன் தர்பா அன்கல் யஹூத வல நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், முஹம்மதே நீங்கள் யூதரிடத்தில் என்ன சொன்னாலும் சரி அவர்கள் கேட்கவே மாட்டார்கள், அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள், அவர்கள் சந்தோஷம் அடையவே மாட்டார்கள். ஹத்தா எதுவரை என்றால் நீங்கள் யூதராகவே மாறாதவரை யூதர்கள் மகிழ்ச்சியை அடையவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்தே சொன்னான். அந்த யூதர்கள் தான் இன்று என்ன செய்கிறார்கள், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ் என்ற பள்ளிவாசலை அவருடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் யாரு தெரியுமா? முஸ்லிம்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். 1920க்கு முன்பதாக இருந்த பைத்துல் முக்கத்தஸ் என்ற பள்ளிவாசல் முஸ்லிமுடைய கையில் தான் இருந்தது. அது எப்படி யூதருடைய கையில் மாறியது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது, என்று அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை குழி நோண்டி புதைக்க ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டு யூதருடைய கையிலே அல்லாஹ் கொடுத்து விட்டால் முஸ்லிம்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அப்படி செய்து விட்டான். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தகூனு கல்லதீன கஃபரு வகாலு லிஇக்வானிஹிம், நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை அல்லாத மக்களை, காஃபிர்களை நீங்கள் நண்பர்களாக மாற்றிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? யூதரிடத்திலே பழக்க வழக்கம் வைத்தார்கள், பிறகு யூதரிடத்திலே நண்பராக மாறினார்கள். பிறகு ஆட்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் ஆட்சி செய்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பார் என்று சொல்லி ஆட்சியை கொடுத்தார்கள். அந்த ஆட்சியிலே வந்த இடத்திலே ஒரு பகுதி தான் பைத்துல் முக்கத்தஸ் என்ற பள்ளி. அந்த பள்ளிகளையும் யூதர்கள் தன்னுடைய கைவசமாக மாட்டிக்கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப அந்த பைத்துல் முக்கத்தஸில் இருக்கக்கூடிய, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை எல்லாம் எப்படிப்பட்ட மோசமான நிலை என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அந்த கஷ்டத்திலே அணு அளவும் கூட நாம் படுவது கிடையாது.
பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு யூதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையோட நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய இந்த ஊரிலே சிறிது நேரம் கரண்டுகள் போனாலே நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு 24 மணி நேரம் கரண்ட் வசதிகளே இல்லை. காரணம் யார்? யூதர்கள் செய்த வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் கூட. இது மட்டுமல்ல, அந்த இஸ்லாமியர்கள் என்று யாரெல்லாம் தெரிகிறார்களோ அவர்கள் ஏதாவது பொருளை வாங்குவதற்காக யூதருடைய கடைக்கு சென்றால் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கினாலும் சரி, அங்கே முஸ்லிம் மதத்தில் அவர்கள் வியாபாரம் செய்வது கிடையாது. எந்த அளவு என்றால் உணவுப் பொருட்கள் கூட முஸ்லிம்களுக்கு கொடுப்பது கிடையாது. உணவுப் பொருட்கள் கூட முஸ்லிம்களுக்கு கொடுப்பது கிடையாது. ஒரு முஸ்லிமை சார்ந்த ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய மகனைய குழந்தையை அழைத்து விட்டு ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்குவதற்கு இஸ்லாமியர்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது. இப்ப பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை, கரண்டுகள் கிடையாது, ஆடைகள் இருக்கிறதானால் பழைய வைத்திருக்கக்கூடிய ஆடைகளை துவைத்து தான் அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் அன்றும் கூட அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக இல்லை. காரணம் யூதர்கள் தான் காரணம். அப்பப்போ செய்தி உங்களுடைய காதுக்கு வரும். என்ன செய்தி? காசாவிலே பிரச்சனை நடக்கிறது, யூதர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் பலஸ்தீனிலிருந்து 90 கிலோமீட்டர் தான் தாண்டி காசா என்ற பகுதி இருக்கிறது. அவ்வப்போது அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஈமானிலே பலமாகிவிட்டார்கள், குர்ஆனை பின்பற்றுவதிலே பலமாகிவிட்டார்கள் என்ற செய்திகளில் எப்போதெல்லாம் யூதருடைய காதுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை யூதர்கள் அவ்வப்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கொலை செய்தும் அநியாயம் செய்தும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே, பலஸ்தீனில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர்ஸ்தானம் அங்கே தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எத்தனையோ நபிமார்கள் வந்த இடம்தான் பலஸ்தீன் என்ற இடம். எந்த அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தொழ வேண்டிய அந்த இடத்திலே வெறும் 100கணக்கான முஸ்லிம்கள் தொழுவதற்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. நபிமார்கள் இறக்கப்பட்ட இடம் பலஸ்தீன் என்பது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனிலே. காசா என்ற பகுதியிலே முழுமையான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர்ஸ்தானம் அங்கேதான் இருக்கிறது. அந்த கபர்ஸ்தானை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தூசி உடைத்த வண்ணமாக எந்த பராமரிப்பும் இல்லாமல் ஒரு தர்காவை போன்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள் யூதர்கள். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்தலஹுல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூரஹும் அன்பியாஹி மசாஜித். யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிக்கிறான். ஏன்? இத்தகது குபூரஹும் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் நபிமாருடைய கபர்ஸ்தானங்களை வணக்கஸ்தலமாக மாற்றிக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சிறிய குழந்தைகள் என்று பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல், வயோதிகர்கள் என்று பார்க்காமல் சில நாட்களுக்கு முன்பதாக யூதர்கள் காசா என்ற பகுதியவே பாதி நாசமாக்கி விட்டார்கள். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், முஃமின்களை பார்த்து சொன்னார்கள், முஸ்லிம்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் யூதரிடத்திலே போர் செய்யாதவரை, சண்டையிடாதவரை, ஜிஹாது செய்யாதவரை கியாமத்து நாள் வரவே செய்யாது சொன்னார்கள். முஸ்லிம்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் யூதரிடத்திலே போர் செய்யாதவரை, ஜிஹாது செய்யாதவரை கியாமத்து நாள் வரவே வராது. எதுவரை என்றால் சொல்கிறார்கள், எதுவரை என்றால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யூதன் இஸ்லாமியரிடத்திலே போர் கொடுப்பான். இஸ்லாமியன் போர் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் என்று தெரிந்தவுடனே ஒரு மரத்துக்கு பின்னால் நின்று ஒளிந்து கொண்டிருப்பான். சொல்கிறார்கள், யூதன் முஸ்லிம்கள் நம்மளை கொன்று விடுவார்களோ என்பதற்காக மரத்துக்கு பின்னால் நின்று ஒளிந்து கொண்டிருப்பான். அந்த மரம் பேசும், முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், அந்த யூதனை வெட்டு என்பதாக சொல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன காரணம்? அந்த மரத்துக்கு கூட யூதனுடைய சதி வலைகள் பிடிக்காமல் அந்த மரம் கூட சொல்லும், முஸ்லிமே, யூதன் எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான், அவனை வெட்டு என்பதாக முஸ்லிமை பார்த்து சொல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஹதீஸ் என்று பார்த்தீர்களா? என்ன காரணம்? யூதர்களுடைய அந்த அளவுக்கு சதி வலைகள் அன்பிற்குரியவர்களே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும்,
இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அவர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகள் தான் அவருடைய எல்லா நிலைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த மார்க்கத்தை, இந்த உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த யூத நஸ்ரானிகள் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஊத ஊத இது அனைவருக்கு நெருப்பல்ல, மாறாக நெருப்புடைய கங்கு இது. அவர்கள் ஊத ஊத இஸ்லாமிய மார்க்கமும் இஸ்லாமியர்களும் அதிகமாவார்களே தவிர குறைய மாட்டார்கள். இந்த ஈமான் முஸ்லிம்கள் மத்தியில் அதிகமாக கொண்டேதான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, யூதர்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டார்களோ இந்த நடைமுறை எல்லாம் இஸ்லாமியர்கள் பின்பற்றிக் கொண்டுதான் வாழ்கிறார்கள். எந்த அளவு என்று சொன்னால், இன்று இந்தியாவிலே 600 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 600 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே 120 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதிலே யூதர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சொன்னால் வெறும் 2 கோடிகள் தான் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை பிரித்த காரணம் யூதர்கள். இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு அமைப்பாக பிரிந்திருக்கிறார்களே, இதற்கு காரணம் யார் என்று நாம் வரலாற்றிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது எல்லா காரணமும் யூதர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அதுக்கு அப்பப்போ உதவி செய்வது யார் என்றால் இஸ்லாமியர்களும் தான் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்கள், என்ன காரணம்? குர்ஆனுடைய வாழ்க்கை முஸ்லிமிடத்திலே இல்லை. குர்ஆனுடைய வாழ்க்கை முஸ்லிமிடத்திலே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முஸ்லிமிடத்திலே இல்லாத காரணத்தால் இஸ்லாமியர்கள் ஏதோ இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம், அவ்வப்போது தொழுகிறோம், ஏதாவது தர்மம் கேட்டால் தர்மம் கொடுக்கிறோம், கடமைக்காக ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் என்று கடமைக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனுடைய வாழ்க்கையாக வாழ வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இஸ்லாமியர்களை விட்டு போய்கொண்டே வருகிறது. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் முஷ்ரிக்காகவோ குஃபாராகவோ மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை சொன்னார்கள். எனக்கு என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் முஷ்ரிக்களாகவோ குஃபார்களாகவோ மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை, மாறாக வஹன் என்ற நோய் உங்களுக்கு வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். என்ன வந்து விடுமோ? வஹன் என்ற நோய் உங்களுக்கு வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, வஹன் என்றால் என்ன? சொன்னார்கள், அதுதான் உலகத்தின் மோகம், துன்யாவுடைய மோகம். இது உங்களுடைய உள்ளத்திலே வந்து நீங்கள் இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டு துன்யாவின் பால் சென்று விடுவீர்களோ, துன்யாவை அடைய வேண்டும், உலக மோகத்தை அடைய வேண்டும், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனால் நான் மாற வேண்டும் என்று வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதிக்கு செல்கிறார்கள். மக்களே எல்லாரும் பாருங்கள், இங்கே ரசூல் முஹம்மதுடைய சொத்துகள் இங்கே பங்கெடுக்கப்படுகின்றன, எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட ஹதீஸ் பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மக்களே, முஹம்மதுடைய சொத்துகள் மக்காவிலே பங்கெடுக்கப்படுகின்றன, எல்லோரும் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். முஹம்மதுடைய சொத்தா, அது என்னவென்று பார்க்கலாம் என்று ஓடி வந்தால் இங்கே குர்ஆன்கள் ஓதி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குர்ஆன்கள் அங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள், முஹம்மதுடைய சொத்து என்பதாக சொன்னீர்களே, இதுதான் முஹம்மதுடைய சொத்தா என்பதை கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முஹம்மதிடத்திலே தீனாரோ திர்ஹமோ இல்லை சொன்னார்கள். தீனாரோ திர்ஹமோ இல்லை, இந்த முஹம்மதுடைய சொத்து என்னவென்றால் இந்த குர்ஆன் தான் என்பதாக சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஹதீஸ் பார்த்தீர்களா? இந்த முஹம்மதிடத்திலே தீனாரோ திர்ஹமோ சொத்தாக அல்ல, மாறாக இந்த முஹம்மதுடைய சொத்து என்னவென்றால் குர்ஆன் தான் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் இந்த குர்ஆனை ஓதுவதற்காக, அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்வதற்காகவே பாடுபட்டார்கள், அந்த குர்ஆனாகவே வாழ்ந்து மரணமடைந்தார்கள். ஆகவே தான் 3 சஹாபாக்கள் வந்து அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் அன்னி ஆயிஷா அவர்களே, உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். உடனே அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது குர்ஆன் தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது திறந்த புத்தகம்,
திறந்த புத்தகம். குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ அதுதான் குர்ஆனில் இருக்கிறது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இன்றைக்குரியவர்களே, மேற்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், மேற்கத்திய நாட்டிலே ஒரு பெரிய கம்பெனியிலே நூற்றுக்கணக்கான யூதர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். அதுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சில கம்பெனிக்காரர்கள் என்ன வாட்ச் செய்கிறார்கள், இந்த கம்பெனியில பல யூதர்கள் காலையில செல்கிறார்கள், மாலைக்கு வீட்டுக்கு திரும்புகிறார்களே, எந்த மிஷினும் ஓடக்கூடிய சத்தம் நமக்கு கேட்கவில்லையே, அப்படி உள்ள என்ன பணிகள் செய்கிறார்கள் என்று சொல்லி சில மக்கள் அந்த கம்பெனிக்குள் நுழைகிறார்கள். சில ஆண்டு காலத்துக்கு பிறகு உள்ளே சென்று பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான யூதர்கள் ஒவ்வொரு பெஞ்சுகளையும் தன்னுடைய கையில குர்ஆன்களையும் வைத்துக் கொண்டு ஒரு பேப்பரும் ஒரு பேனாவை வைத்துக் கொண்டு குர்ஆனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கூட அப்படி ஆராய்ச்சி செய்வதல்ல, யூதர்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அங்கே ஒரு மனிதர் சென்று கேட்கிறார், நீங்கள் என்ன முஸ்லிமுடைய குர்ஆனை கையில் வச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் முஸ்லிமா என்று கேட்கும் பொழுது, நாங்கள் எல்லாம் முஸ்லிம் அல்ல, ஆனால் நாங்கள் குர்ஆனை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், இந்த குர்ஆனிலே ஏதாவது தவறு இருக்கிறதா என்று நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு யூதன் ஓடி வருகிறான். வந்துவிட்டு என்னுடைய கையில் நான் ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன், இன்னி முஸ்லிம்களை வாளாலோ பீரங்கியாலோ ஜெயிக்க முடியாது, முஸ்லிம்களை வாளாலோ பீரங்கியாலோ நாம் ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த வசனத்தை அவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் விட்டால் அவர்களை கருத்து வேறுபாடாக பிரிந்து இப்போ அடிக்க விட்டாலும் சரி, வரக்கூடிய காலத்தில் அடித்து அவர்களுக்கு மத்தியில் செத்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்கிறார்கள். அதே இந்த வசனம் அல்லாஹ்வுடைய வசனம் தான். அது அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வலா தனாஸு, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். சஹாபாக்களும் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், ஆனால் அவர்கள் அந்த கருத்து வேறுபாட்டிலே வெறியாக அவர்கள் இல்லை. அவ்வப்போது பேசுவார்கள், முடிந்துவிடும், அதுக்கு பிறகு முஹப்பத்தாக மாறிவிடுவார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா தனாஸு, கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அப்படி கொண்டால் ஃபதஃப்ஷலு, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள், பிரிவினையாக, ஜமாஅத்தாக பிரிந்து விடுவீர்கள். பிறகு என்னாகும், வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய சக்திகள் எல்லாம் போய் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீர்களா? குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய வசனம் தான். நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாஸு, கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அப்படி கருத்து வேறுபாடு கொண்டால் ஃபதஃப்ஷலு வதத்ஹப ரீஹுக்கும், நீங்கள் எல்லாம் கோழையாகி உங்களுடைய சக்திகள் எல்லாம் போய்விடும். இந்த வசனத்தை யூதன் எடுத்து சொல்கிறான். இந்த வசனத்தை நாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் இஸ்லாமியர்களை கருத்து வேறுபாடாக பிரிப்பதற்கு இந்த ஆலோசனை செய்யலாம் என்று அங்கே ஆலோசனை மஷூரா நடக்கிறது. அதிலே ஒருவன் நினைத்து சொல்கிறான், நம்முடைய எல்லா குழந்தைகளையும் ஆலிம் படிக்க வைக்கலாம். யாருங்க? யூதருடைய மக்களை ஆலிம் படிக்க வைக்கலாம். இஸ்லாத்திலிருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் இஸ்லாமியர்களை சண்டையாக்குவதற்கு என்ன வாய்ப்போ எல்லா வழிகளையும் செய்யலாம் என்று சொல்லி 80க்கும் மேற்பட்ட சிறிய பிள்ளைகளை ஆலிம் படிக்க வைக்கிறார்கள். படிக்க வைக்கிறாங்க ஆலிம். நம்ம குழந்தைகள் கூட நம்ம ஆலிம் படிக்க வைக்கிறது கிடையாது, ஆனால் யூதர்கள் ஆலிம் படிக்க வைக்கிறார்கள். எதற்காக? இஸ்லாத்திலே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெருசாக மாற்றி இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்துவதற்காக. நடக்கிறதா இல்லையா? நடந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? இந்த ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் முஸ்லிம்களை பார்த்து, தௌஹீத்வாதிகளை பார்த்து சொல்கிறார்கள், அவர்கள் முஸ்லிம் அல்ல, அவர்கள் எல்லாம் காஃபிர்கள், அவர்கள் எல்லாம் முஷ்ரிக்கள் என்று சொல்லி இஸ்லாமுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து முஷ்ரிக் என்றோ காஃபிர் என்றோ சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். அதான் முஸ்லிம்ல குர்ஆன் தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ நாங்க தான் முஸ்லிம்கள், நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம், பாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நரகவாசிகள் என்று முழுமையான ஃபத்வாவே முஸ்லிம்களே கொடுத்து விட்டார்கள். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். இஸ்லாமிய நிலைமைகளை பார்த்தீர்களா? முஸ்லிமை பார்த்து முஸ்லிமை என்ன சொல்கிறான்? அவனை பார்த்து நீ சலாம் சொல்லாது, அவன் கை கொடுத்து நீ முசாபா செய்யாது, அவனுடைய வீட்டுக்குள்ளுக்கு விருந்துக்கு அழைப்பு கொடுத்தால் நீ செல்லாத. ஏன்? அவன் காஃபிராக இருக்கிறான், அவன் முஷ்ரிக்காக இருக்கிறான் என்று சொல்லி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசாக மாற்றி முஸ்லிம்கள் என்று நாங்கள் தான் முஸ்லிம்கள், நாங்கள் தான் தௌஹீத்வாதிகள், நாங்கள் தான் முஃமின்கள், பாக்கி எல்லாமே நரகவாசிகள் என்பதாக தீர்க்கமாக ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். முஸ்லிம்களை என்னைக்கோ நடந்த சம்பவம் இதெல்லாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், கோலையாகி விடுவீர்கள், பிரிந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாமியர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட காரணத்தால் எங்களுடைய அமைப்பு தான் பெருசு. யாருடைய அமைப்பு? எங்களுடைய அமைப்பு தான் பெருசு, எங்களுடைய தலைவர் தான் சிறந்தவர் என்று சொல்லி முஸ்லீம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய முஸ்லீம், ரசூலுல்லாஹ்வுடைய புகழை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய முஸ்லீம், அமைப்புடைய தலைவர்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஒரு அவல நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானூ ஷிஅல் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. முஹம்மதே, யார் இந்த மார்க்கத்தை பல்வேறாக பிரித்திருக்கிறார்களோ, இந்த மார்க்கத்தை பல்வேறாக பிரித்திருக்கிறார்களோ, ஷிஅல் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ் ثم ينبئهم بما كانوا يفعلون. அவருடைய எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார். சஹாபாக்கள் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு உமருக்கு ஒரு ஜமாஅத்து, அபூபக்கர் அவங்களுக்கு ஒரு ஜமாஅத்து, உமர் உஸ்மான் அவங்களுக்கு ஒரு ஜமாஅத்து, அலி அவங்களுக்கு ஒரு ஜமாஅத் என்று ஜமாத்தாக பிரிஞ்சு சென்றார்களா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அவர்கள் ஈமானிலே வெறியாக இருந்தார்கள், இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே வெறியாக இருந்தார்களே தவிர அமைப்புகள் அவர்களை உருவாக்கவில்லை, பிரிவினைகள் அவர்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரவில்லை. இன்று ஈமானுக்காக பாடுபட வேண்டிய இஸ்லாமியர்கள் ஈமான் மக்களுக்கு மத்தியிலே போக வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஆசையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக பணி செய்வதை விட்டுவிட்டு, இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதை விட்டு அமைப்புகளை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வேலை செய்யறாங்க? அமைப்புகளுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எதற்காக கொடுத்தான்? இந்த மார்க்கம் எதற்காக வரப்பட்டது? எதற்காக நம்மிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் இஸ்லாமியர்கள் சிந்திப்பதில்லை. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சிறந்தவர்கள் யார் என்றால், உங்களில் சிறப்பானவர் யார் என்றால், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், தன்னுடைய அமைப்புக்கு கூப்பிடுறவங்க நல்லவங்க கிடையாது. எங்க அமைப்புக்கு வாங்க, நாங்க தான் முஸ்லிம்கள். அல்லாஹ் அதை சொல்லவில்லை. தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள். இதை பக்கம் அழையுங்க, உங்களுடைய அமைப்பின் பக்கம் அல்ல, அல்லாஹ்வின் பால் அலையுங்கள். தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் மக்களை அலையுங்கள், தௌஹீதின் பக்கம் மக்களை அலையுங்கள். வஅமிலு ஸாலிஹா, அழைக்கக்கூடிய நீங்களும் அமல் செய்யுங்கள். நான் தாயா இருக்கிறேன், நான் பல மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்றேன், நான் எப்படி வேணாலும் போல, அப்படி அல்ல. வஅமிலு ஸாலிஹா, நீங்களும் அமல் செய்யுங்கள். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், வமன் அஹ்ஸனு கௌலா, உங்களுடைய வார்த்தையை விட சிறந்த வார்த்தை வேறு எது இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அர்த்தத்தில் அன்பிற்குரியவர்களே, யூதருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பின்பற்றி வாழ்கின்றோம் இஸ்லாமியர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்கிறார்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான்தாரிகள் அனைவருமே சகோதரர்கள், முஃமின்கள் அனைவருமே சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அഖவைக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பரஸ்பரமாக முஹப்பத்தாக சீர்திருத்தமாக நீங்கள் வாழுங்கள். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுங்க, அவங்க அமைப்பில் இருக்கக்கூடியவங்க சகோதரர் என்றே சிலர்கள் பார்க்கிறார்கள். நம்ம அமைப்பில் இருக்கக்கூடிய சாத்தி வராரா, சகோதரர் வராரா, அவரை பார்த்துதான் சலாம் சொல்வது என்ன, அவர்த்திலே முசாபா கொடுப்பது என்ன, அவருடைய வீட்டுடைய நிகழ்ச்சிக்கு அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் சேருவது என்ன. ஒரு வீட்டில் யாரா மௌத்தாயிட்டானா தெரிஞ்சுக்கலாம், இவர் இந்த ஜமாத்ல இருக்கிறார் போல இருக்கு என்று பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இன்னும் ஆனாலும் சரி அமைப்புடைய வெறி,
அதே நேரத்தில் ஈமானுடைய வரி, ஈமான் கொண்ட சகோதரன் என்றெல்லாம் பார்ப்பதல்ல, என்னுடைய அமைப்பை சேர்ந்த சகோதரன் சொல்றாங்க. அவர் நம்ம அமைப்பை சார்ந்தவர் பாய், நம்ம அமைப்பை சார்ந்தவர். பேசுகிறார்களா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்டவர்கள் அனைவருமே சகோதரர்கள். திருப்பூர் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் சரி, அவன் ஈமான் கொண்டவனா என்னுடைய சகோதரன். அவருடைய சகோதரன் என்னுடைய சகோதரன் அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஒரு கண்ணாடியை போன்று, நீங்கள் ஒரு கட்டடத்தை போன்று, கட்டடம் முழுமையாகிவிட்டது, ஒரு செங்கல் மட்டும் இல்லை, எப்படி அந்த கட்டடம் முழுமையாகாதோ அதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சொன்னாங்க, எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்போதுமே சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அதெல்லாம் முஸ்லிம்களுக்கு பெரிதாக இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு! அந்த வாக்கை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இஸ்லாமியத்திலே வர வேண்டாமா என்று யோசித்து பாருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி சொன்னார்கள். யூதருடைய சதிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், யூதருடைய கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை சொன்னார்கள். இஸ்லாமியர்களாகிய நாம் யூதருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம். அதை என்னவென்று இரண்டாவது குத்பாவிலே பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله الواحد القهار والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அப்படி நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் அவர்களையும் சார்ந்தவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை சொன்னார்கள். இன்று எத்தனையோ இஸ்லாமியர்கள் யூதருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழுகின்றோம். ஆனால் நமக்கு அது யூதருடைய கலாச்சாரமா என்று நமக்கு தெரியவில்லை. காரணம், நாம் குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு நமக்கு இல்லை. பாக்கி உலகத்துடைய நாட்டு நடப்புடைய எல்லா அறிவும் நம்மிடத்தில் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தால் யூத நஸ்ரானிய கலாச்சாரத்தை சாதாரணமாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு கேட்கிறார்கள், யூதனே, உம்முடைய முகத்தை ஏன் இப்படி கோரமாக ஆக்கி வைத்திருக்கிறாய், ஏன் இப்படி நீ விகாரமாக ஆக்கி வைத்திருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள். கோச்சிக்காதீங்க, ஹதீஸ் இது. அப்போ அந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு காரணம் என்னவென்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அந்த யூதனுடைய முகம் வலித்தவாறு இருந்தது, சேவிங் பண்ணவாறு இருந்தது. அதை பார்த்து ரசூல் என்ன கேட்கிறாங்க, உடைய முகத்தை ஏன் நீங்க இப்படி விஹாரமா ஆக்கி வச்சிருக்கீங்க கேட்டாங்க. அப்போது அந்த யூதன் சொல்கிறான், முஹம்மதே, என்னுடைய இறைவன் எனக்கு இப்படிதான் கட்டளை போட்டு இருக்கிறான். எப்படி? முகத்தை எல்லாம் வலிச்சுக்கன்னு என்னுடைய இறைவன் இப்படிதான் கட்டளை போட்டு இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். பொய்யான இறைவன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா, அமரனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டான், எங்களுடைய ரப்ப எங்களுக்கு கட்டளை போட்டான். முஹம்மதே, உங்களுடைய தாடிகளை நீங்கள் வளர விடுங்கள், மீசையை ஒட்டாக கத்தரிங்கள் என்பதாக எங்களுடைய இறைவன் எனக்கு கட்டளை போட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, தாடி வைப்பது என்பது யாருடைய கட்டளை? அது இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க, சுன்னத்தான காரியத்தை எல்லாம் சில்லற காசு மாதிரி பார்த்துட்டாங்க. இன்னைக்கு அது சில்லறதான நோட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் நோட்டுகள் எல்லாம் ஃபர்லாக பார்க்கிறோம். சுன்னத்தை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோங்க, சில்லற காசு மாதிரி பார்க்கிறோம். சில்லற காசு இல்லை, சரி பரவாயில்ல வச்சுக்கங்கிற மாதிரி சுன்னத்தான காரியத்தை எல்லாம் ஒரு சில்லறையாக பார்க்கிறோம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து. ஆனால் தாடி வைப்பது என்பது யாருடைய கட்டளை? அது ரசூல் அமரனி அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக சொன்னார்கள். பல்வேறு ஹதீஸ்களிலே சொல்கிறார்கள், உமரே,
உங்களுக்கு தாடி வளர்க்குமாறும் மீசையை கத்தரிக்குமாறும் நான் உங்களுக்கு கட்டளை போடுகிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சுன்னத்தான அடிப்படையிலே என்னுடைய முகத்தை நான் எங்கே சென்றாலும் சரி, லைசன்ஸ் ஆபீஸுக்கு சென்றாலும் சரி, பாஸ்போர்ட் எடுப்பதற்காக சென்றாலும் சரி, ஏன் ஸ்டேஷனுக்கு சென்றாலும் சரி, என்னுடைய முகத்தை கொண்டு நான் முஸ்லீமாக காட்டுவேன் என்ற எண்ணம் இஸ்லாமியர்களை போய்விட்டு தாடி வச்சா கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க, அதனால நானே யூத மாதிரி மாறி இருக்கிறேன்னு சொல்லி இஸ்லாமியர்களை சொல்கிறார்கள் பார்க்கிறோம். தாடி வச்சு யார் வர மாட்டேங்கிறாங்க? கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், காசு பணம் தான் முக்கியம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல் எனக்கு முக்கியம் இல்லை. பார்க்கிறோமா இல்லையா? தாடி வைத்ததை பார்த்தால் அன்பிற்குரியவர்களே, ஒரு பெரிய சிங்குங்க, பெரிய ஆபீசர் அவர்கிட்ட போய் கேட்கிறோம், எங்க இந்தியால போலீஸ்காரங்க தாடி வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே, எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை ஒரு சிங்க பின்பற்றாம பாருங்க. பொய்யான கடவுளை வணங்கக்கூடிய மாற்றா ஒரு சிங்கு யாருங்க? அல்லாஹ்வையும் அவர்கள் வணங்குவது கிடையாது, அவருடைய பொய்யான கடவுள்களை வணங்குகிறார்கள். அவனை போய் கேட்கிறோம், ஏன் சார் இந்தியாவில் தான் தாடி வைக்க போலீஸ்காரங்க தாடி வைக்க கூடாது சொல்லியிருக்காங்களே, நீங்க வச்சிருக்கீங்களே கேட்ட அவர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய பணி முக்கியம் அல்ல, இந்திய அரசுக்கு முக்கியம் அல்ல, எங்களுடைய கலாச்சாரம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படி தாடி எடுக்க சொன்னாலும் இந்த பணியை தூக்கி நாங்கள் குப்பையில வீசுவோமே தவிர எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் விட மாட்டோம். என்ன பேச்சு பாருங்க, என்ன பேச்சுங்க, என்ன பேச்சு அந்த சிங்களுடைய பேச்சு. எங்களுடைய பணிகளை தூக்கி நாங்கள் வீசுவோமே தவிர எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் விட மாட்டோம். அதனால பாருங்க, எல்லா சிங்களும் தாடி வச்சுதான் இருப்போம். ஒருத்தர் கூட சேவிங் பண்ணவங்களை நீங்க காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு முஸ்லிம் இடத்துல சவால் விடுகிறார். முஸ்லிம் இடத்திலே சவால் விடுகிறார், ஒரு சேவிங் பண்ண சிங்குகளை நீங்க காட்டுங்க. இந்தியாவில் அப்படிதான் இருக்கிறாங்க, எங்க பஞ்சாப் நாட்டில் அப்படிதான் இருப்பாங்க, உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி நாங்க அப்படிதான் இருப்போம். ஏன் நாங்க பாக்கெட்ல கூட கத்தி வைப்போம், எங்களை தடுக்கிறதுக்கு யாரும் அழைக்க முடியாது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தைரியம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த துணிச்சல், உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் உலகத்திலே பேர் வாங்கிய, உலகத்திலே சிறந்த ஒரு மனிதராக போற்றப்படக்கூடிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு முஸ்லிம்கள் ஏங்குகிறார்கள். பின்பற்றினால் கடை காலியா போயிருமா, பிசினஸ் ஆசா போயிருமா, ஸ்டேஷனுக்கு போன தீவிரவாதம் கூப்பிடுவாங்களோ என்று சொல்லி முஸ்லிம்கள் நினைத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை குளிநோடி புதைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய முகத்தை கொண்டு நான் இஸ்லாம் என்பதை வெளிக்காட்ட வேண்டும், என்னை பார்த்தாலே தெரிய வேண்டும் ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே எவருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று ஈமானிலும் சுன்னத்தான காரியத்தை பின்பற்றுவதிலே வெறியாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடும்போது அமர்ந்து கொண்டு சாப்பிடுங்கள், வலது கரத்தால் சாப்பிடுங்கள், சாப்பிட்டு முடித்ததற்கு அப்புறம் தட்டுகளை முழுமையாக வலித்து சாப்பிடுங்கள், விரல்களை சூப்பியவாறு சாப்பிடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், விரல்களை சூப்பாமல் நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள், தட்டுகளை வலிக்காமல் நீங்கள் சாப்பாடை முடித்து விடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு செயல் வந்திருக்கு? பஃபே முறை. இந்த முறைங்க பஃபே முறை. நீ நின்றுட்டு சாப்பிடு, ஓடிட்டு சாப்பிடு, படுத்துட்டு சாப்பிடு, டீஸ்பூன்லையும் சாப்பிடு, எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஏன்? சுன்னத்தான விஷயத்தை இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடாது என்பதற்காக அன்று போட்ட அடிச்சுவடுகள் தான் யூதருடைய கலாச்சாரம். இதெல்லாம் என்ன சொன்னாங்க? முழுமையா சாப்பிடுங்க, வீண் விரயம் செய்யாதீர்கள். அப்படி வீண் விரயம் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம் குது ஸீனத்துக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஓ நம்பிக்கையாளர்களே, ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் நீங்கள் செல்லும் பொழுது உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். குழு, எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். வஷரபு, எதை வேண்டுமானாலும் குடிங்கள். ஒரு நிபந்தனை, அது ஹலாலாக இருக்க வேண்டும். வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்து விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இன்னல் முபத்திரீன கானு இக்வான ஷைத்தான், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். வகானல் இன்சானு லிரப்பிஹி கஃபூரா, நிச்சயமாக ஷைத்தான் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக வாழுகிறான். ஆனா இன்னைக்கு முஸ்லிம்ங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சா அது பாதியா வச்சுட்டு போறான்னு கேட்டா இதான் 2012 ஸ்டைல். ஆமா, இதெல்லாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க, அது முழுமையாக குடிப்பது இல்லாமல் அது பாதியா வச்சுட்டு போறேன்னு கேட்டா ஃபுல்லா குடிச்ச கேவலமா பாக்குறாங்க. அதனால பாதியா வச்சுட்டு போன ஒரு பந்தாவா இருக்கும், கேட்ட ஜமீன்தார் பரம்பரை போல இருக்கு, பாதியா குடிச்சு வச்சுட்டு போறான்னு பேசுவாங்கல்ல என்று சொல்லி இஸ்லாமியர்களை சொல்கிறார்கள். வீட்டிலெல்லாம் அழித்து சாப்பிடக்கூடியவர்கள்
இதாவது திருமண மண்டபத்துக்கு சென்றால் அங்கே விரல்களை சூப்பி சாப்பிட்டால் அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் கேவலமாக பார்த்து விடுவார்களோ, நம்முடைய பிரஸ்டீஜ் குறைந்து விடுமோ, பந்தாக்கள் போய்விடுமோ என்று சொல்லி கேட்ட பக்கத்தில் இந்து உட்கார்ந்துக்கிறான், அங்கே கிறிஸ்டின் உட்கார்ந்துருக்கிறான், ஒரு மாதிரி பார்த்தா எப்படிங்க இருக்கும்? அன்பிற்குரியவர்களே, சுன்னத்தான விஷயத்தை பின்பற்றுவதிலே கேவலம் ஒரு முஸ்லிம் பார்க்க கூடாது. அதுதான் உண்மை என்பதை பார்த்து பின்பற்றினால்தான் சொர்க்கம் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக கருதி விடாதீர்கள், அதுதான் நாளை மறுமையிலே உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சில்லறையா பார்த்து விட்டுறாதீங்க, அதையும் பின்பற்றுங்கள், அதுதான் நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இந்த ஹதீஸ் நமக்கு தெரியாதா? இந்த ஹதீஸை நாம் கேட்டதே இல்லையா? யோசித்து பாருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்தது ஆடையுடைய கலாச்சாரத்தை பின்பற்றும் பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதன் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிகிறான், முஸ்லிம்களே உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கரண்டை காலுக்கு மேலே அணியுங்கள் என்பதாக சொன்னார்கள். இஸ்லாமியர்கள்ட்ட போய் கரண்டை கால் கீழே போடுங்களா, நான் ஆபீஸுக்கு போறேன், நான் அதை படிச்சிருக்கிறேன் இதை படிச்சிருக்கிறேன், எப்படி நான் கரண்டை காலுக்கு மேலே போட்டேன்னு ஒரு மாதிரி அசிங்கமா பார்க்கறாங்க என்று சொல்லி இஸ்லாமியர்கள் ரோடெல்லாம் கூட்டிகிட்டே போறாங்க. முனிசிபாலிட்டிக்காரர்களுக்கு வேலை கொடுக்காம, முனிசிபாலிட்டிக்காரர்களுக்கு வேலை கொடுக்காம இஸ்லாமியர்கள் ஏரியா ரோடா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஃபேண்டை கொண்டு. முனிசிபாலிட்டிக்காரர்களுக்கு வேலையே இல்லைங்க, அவங்க முஸ்லீம்களே வேலை செஞ்சு கொடுத்துட்றாங்க. பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து சொன்னார்கள், டைட்டான ஆடைகளை போடாதீர்கள், டைட்டான ஆடைகளை போடாதீர்கள். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு நம்மளுக்கு ஏறிச்ச உடனே டைட் பேண்ட் டைட் டிஷர்ட்டை போட்டு மக்களுக்கு மத்தியில் காட்ட வேண்டும் என்பதற்காக யூதருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு முஸ்லீம்கள் ஆடை அணிகிறார்கள். அதிலும் எந்த அளவுக்கு கொடூரம் என்றால், 5 நேரம் தொழுவார், ஒரு அஜிக்கெல்லாம் போவார், நோம்பெல்லாம் வைப்பார், தர்மமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார். ஆனால் புள்ள என்ன ட்ரெஸ் போட்டிருக்கும் தெரியாது, வெளியே ஃபர்தா போட்டிருக்கும், உள்ள டிஷர்ட் ஜீன்ஸ் பண்ணி போட்டு மதரசாவிற்கே செல்கிறது பெண் பிள்ளைகள் பார்க்கிறோம். இங்க போறாங்க, காலேஜுக்கு போறது ஒரு ஸ்டைல் மாறி போச்சு. இப்ப மதரசாவில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அல்ல, சில பிள்ளைகள் எப்படி வராங்க, பாய்ட்டு போய் சொன்னா சின்ன புள்ளதாங்க சொல்றாரு, சின்ன புள்ளதாங்க, அது வரக்கூடிய காலத்துல ரெடி ஆயிரும். பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே, எந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மார்க்கம், கண்ணியமான மார்க்கத்தில் இருக்கிறோம். நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் வரியாக இருக்கிறோமா, முஸ்லிம் என்பதை காட்டுவதில் வரியாக இருக்கிறோமா? ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். இஸ்லாத்துக்குள்ள நீங்க முழுமையாக வந்துடுங்க. அல்லாஹ் என்ன சொன்னார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன சொல்கிறார், நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்திற்குள் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளையும் கூட நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன், அவன்தான் உங்களுக்கு மாபெரும் எதிரியாக இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அன்றாட ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறார்கள், அன்றாட ரத்தத்தை சிந்துகிறார்கள். அன்னைக்கு ஒரு பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க, பலஸ்தீனுடைய பள்ளி இஸ்லாம் இடத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. எப்படிப்பட்ட பேட்டி என்று யோசித்து பாருங்க. நம்ம எந்த பேட்டிங்க படிக்கிறோம், ஆட்சியாளர்கள் ஏதோ பேட்டி கொடுத்திருக்கிறாங்களா என்றுதான் நம்ம அப்பப்போ பேப்பர் எடுத்து புரட்டுறோம். இஸ்லாமிய பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்கிறார்கள், என்னுடைய 7 வயது குழந்தையையும் 8 வயது ஆண் பிள்ளையையும் நான் நல்ல முறையில் குளிப்பாட்டி நல்ல புத்தாடி அவனுக்கு நான் கொடுத்து, தலைப்பாய் எல்லாம் கட்டி கொடுத்து, அவனுக்கு அத்தர் பூசி வைத்து, நறுமங்களை பூசி கொடுத்து, சுர்மா கண்ணு கிட்டு கொடுத்து, வாளை கொடுத்து நான் அனுப்பினேன். எதற்கு தெரியுமா? பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய குழந்தைகளை தான் நான் அனுப்பினேன். வேற ஒருத்தர் கேட்கிறாரு, அப்போ உங்க வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லையா? அவங்க எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்காக என்னைக்கோ ஷஹீத் ஆயிட்டாங்க. உங்க வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லையா கேட்டா, அவங்க எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்காக என்னைக்கோ ஷஹீத் ஆயிட்டாங்க. அடுத்த நிமிடம் அவருடைய காதுக்கு செய்தி வருகிறதாம், உங்களுடைய 2 குழந்தைகளும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு அந்த 2 உயிரையும் கொடுத்தான், அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த உயிரை அல்லாஹ்விற்காகவே நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அழகவல்லை அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களாம். என்னுடைய மக்கள் சொர்க்கவாசிகள் அல்லவா, உமர் ஷஹீதாக்கப்பட்டார், அந்த உமர் இப்னு கத்தாப் அவர்களுடனே என்னுடைய மகனும் இருப்பார்களா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனந்த கண்ணீர்.
இன்னைக்கு நம்ம குழந்தைகளை மதரசாக்கு அனுப்புறதுக்கு ஸ்கூல்ல டைம் ஆயிரும், அதனால சீக்கிரம் அவன் போக செட் ஆகாது, எக்ஸாம் வந்திருக்கு, அதனால 10 நாளைக்கு நீ மதரசா லீவ் போடு. இல்லமா அஜர்த்து அப்படி லீவ் போட்ட மதரசாக்கே வராதான்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அஜர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடு, மாசக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லி தாய்மார்கள் போதிக்கிறார்கள் குழந்தைக்கு. என்னங்க அஜர்த்து 10 நாள் மதரசாக்கு லீவ் கொடுக்க மாட்டேறாருமா அப்படின்னா கடைசி சலாம் போட்டுரு அவங்களுக்கு. என்னங்க அம்மா அத்தா சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி சலாம் போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், நான் மாசக்கே வர மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு தான் நஷ்டம். நம்முடைய குழந்தைகளிடத்தில் குர்ஆனுடைய கல்வி ஹதீஸுடைய கல்வி இல்லை என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு தான் நஷ்டம். நம்முடைய மதரசாவுக்கு நாம் அனுப்ப மாட்டேங்கிறோம். ஆனால் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜிஹாதுக்காக செல்கிறார்கள், உயிரை கொடுப்பதற்காக செல்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, ஷைத்தானுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் உலக மோகத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தை தூர வீசாமல் இஸ்லாமிய அடிப்படையில் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து நல்ல முஸ்லீமாக மரணமடைந்து நாளை மறுமை நாளிலே உயர்ந்த சுரங்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எல்லா நபிமாருடனும் எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ் நம்மையும் ஒன்று கூட்டுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.